பயப்படாதீங்க, நான் சுத்தமா மேக்கப் போடல. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த 5 ப்ராடக்ட்டை வச்சு எப்படி ப்ரொஃபஷனலா மேக்கப் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் கரெக்டர். இது எதுக்காக போடுறேன்னா டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன் இதெல்லாமே கவர் பண்ணிவிடுது. இதுல இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டாட் 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 டாட். இப்போ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்சீலர் மேப்லின் பிராண்ட்ல. இது நம்ம கலர் கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அதை இதில் கவர் பண்ணிடலாம். அடுத்தது ஃபேவரட் பிளெண்டிங். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது ஃபவுண்டேஷன் மேப்லின் பிராண்டில் 330. என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்புக்கு போய் வாங்கினாத உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் தருவாங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நெக்கையும் மறக்காம மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்தது செட்டிங் பவுடர். போடுறதுக்கு முன்னாடி இப்படி தட்டுறது ரொம்ப முக்கியம். நான் எடுத்துக்கிறது பிஎஸ்சியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஃபர்ஸ்ட் அண்டர் ஐஸை செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ப்ளஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் நெக்கோட சேர்த்து கவர் பண்ணிட்டு நீங்களும் மறந்துடாதீங்க. இப்போதான் முக்கியமான மேட்ரு கான்டூர். கட்டை சீக் போன்ல பிளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜா லைன்ல. இப்போ ஐப்ரோஸ் போடணும். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இப்போ ஸ்பூலி ப்ரஷ் வச்சு உங்கள் ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைன் எடுத்திருக்கேன். இது பவுடர் பேஸில் இருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லுக் வைஸாகவும் நல்லா இருக்கும். இப்போ பார்க்க நல்லா டிஃபைன்டாக இருக்குமே. ஆல்ரெடி ப்ரெஷ்ஷில் எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்டை வச்சு நம்ம ஐஸை ஃபில் பண்ணுறோம். இப்போ மேக்கப் டன்னுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க லிப் ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க என்னோட ஃபேவரெட்டு. மேக்கப் டன். அவ்வளோதான். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் மொத்தமாகவே 2500 தான் வரும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.